Hi friends, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு silk sareeல ஒரு long frock வந்து எப்படி கட் பண்றது அப்படினு சொல்லி பார்த்திருந்தோம். சோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. சோ அதை யாராச்சும் மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படினா அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இது கூட வந்து பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்து கொடுத்திருந்தாங்க, பனாரஸ் ப்ளவுஸ். சோ நம்ம அத வந்து துப்பட்டாக்கு பார்டர்க்காக நம்ம இத வந்து யூஸ் பண்ணிக்க போறோம். நம்ம ஷால்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1.5 மீட்டர் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, சோ அத வந்து ரெண்டா கட் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இந்த ப்ளவுஸ் பிட்ட வந்து நம்ம அத கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா பார்டர்க்காக, சோ அத வந்து ஒன் சைடு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணிட்டு இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி ஷால்ல வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். எல்லா ஓரத்துலயும் 4 எட்ஜஸ்லயுமே நம்ம இத வந்து வச்சு ஜாயின் பண்ணனும். ஏனா உங்களுக்கு ஷால் ப்ளைனா இருந்தா நல்லா இருக்காது இல்லையா, சோ நம்ம எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஏதாச்சும் கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர் கொடுக்கும்போது நல்லா இருக்கும். நம்ம இதுக்கு செப்பரேட்டா போய் மெட்டீரியல் வாங்கி வைக்கணும் அப்படினா எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும் இல்லையா, சோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அதுக்கு கூட கொடுத்திருக்க கூடிய ப்ளவுஸே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே யூஸ்டு சாரியா இருக்கு அப்படினு நினைச்சீங்க அப்படினா இந்த மாதிரி நமக்கு ப்ளவுஸ் பிட் வந்து கிடைக்கும். சோ நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸ் பிட் ஒரு பிட் வாங்குனா போதும். இந்த நமக்கு இந்த பார்டருக்கு அதுக்கு அப்புறமா நமக்கு ஸ்லீவ்ல ஏதாச்சும் வர்க் பண்ணனும் இல்ல ஃப்ரண்ட்ல ஏதாவது பேட்ச் வர்க் பண்ணனும்னா நமக்கு ஒரு ப்ளவுஸ் பிட் இருந்துச்சுனா போதும். நம்ம கான்ட்ராஸ்ட் கலருக்கு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம அத வந்து ராங் சைடுல வச்சு தான் ஸ்டிட்ச் பண்ணனும். அத வந்து நல்ல பக்கமா திருப்பி வச்சிட்டு இதே மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. எட்ஜஸ்லலாம் வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கூடிய கிளாத் எல்லாம் கரெக்ட்டா உள்ள ஃபோல்ட் பண்ணி கொடுத்துட்டு ஸ்டிட்ச் பண்ணிட்டு அவுட்டர்ல வந்து ஒரு படிமான தையலும் போடிங்க அப்படினா உங்களுக்கு ஷால் வந்து ரெடி ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம வந்து பாடிஸ் வந்து ஸ்டிட்ச் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் வந்து நான் எடுத்துர்க்கேன். அதில வந்து பாத்தீங்க அப்படினா நான் என்ன பேட்ச் வர்க் பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன தோணுச்சுனா சிம்பிளா ஃப்ரண்ட்ல மட்டும் பட்டி மாதிரி வெச்சுக்கலாம் அப்படினு. பட்டினா நம்ம நார்மலா வைக்கிறத விட கொஞ்சம் இந்த மாதிரி கிரஷ்டா வெச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஏனா நம்ம எப்பவுமே யூசுவலா வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு பட்டி வந்து நம்ம அடிச்சிட்டு அதே மாதிரி வெச்சிருவோம். சென்டர்ல ஏதாச்சும் ஒரு பட்டன்ஸோ இல்ல ஏதாவது ஒரு பீட்ஸ் அந்த மாதிரி வைப்போம். சோ நான் என்னன்னா இந்த மாதிரி நம்ம வந்து பட்டி மாதிரி கட் பண்ணிட்டு இந்த கிரஷ்டா வச்சிட்டு அந்த பட்டி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு நினைச்சேன். சோ நெக்ஸ்ட் வந்து சென்டர்ல வந்து நம்ம கரெக்ட்டா லைன் மார்க் பண்ணிட்டு சென்டர்ல வச்சு இத அட்டாச் பண்ணிக்கலாம். சைடுல வந்து அந்த ரா எட்ஜஸ்லாம் தெரியும் இல்லையா, சோ அதுக்காக என்ன பண்றோம், இந்த மாதிரி ஒரு கோல்டன் லேஸ் வச்சு நம்ம அத ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எப்பவும் போல நம்ம வந்து நெக் அடிச்சு திருப்பிக்கலாம். நமக்கு ஒருவேளை இதுக்கு ஒரு கேன்வாஸ் கொடுத்து அடிக்கணும் அப்படி நீங்க நினைச்சா கூட நீங்க கேன்வாஸ் கொடுத்து கூட தைச்சுக்கலாம். நான் வந்து இது அடிச்சு திருப்பிக்கலாம் அப்படினு அடிச்சு திருப்பிக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம சைடுல எல்லாம் மீதி இருக்க கூடிய இடத்துல எல்லாம் படிமான தையல் போடுவோம் இல்லையா, சோ மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் அட்டாச் பண்ணி அந்த மாதிரி ஸ்டிட்சும் வந்து நம்ம போட்டாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா ஃப்ரண்ட்ல வந்து டக் பிடிக்கணும். ஃப்ரண்ட் டக் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு 2 பாயிண்ட் அல்லது 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பிடிச்சுக்கோங்க. ஏனா நம்ம வந்து இது நார்மலா வந்து தைச்சோம் டக் வந்து கம்மியா பிடிச்சிட்டோம் அப்படினா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்காது. அதனால ஃப்ரண்ட்ல வந்து டாட் வந்து கொஞ்சம் சேத்தி பிடிங்க, பேக்ல டாட் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. சோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையும் நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ரெடி பண்ண போறது ஸ்லீவ். சோ ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டு நம்ம அதையும் வந்து இது கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம ஃப்ரண்ட் தனியா பேக் தனியா வச்சிருந்தோம். சோ அதையும் சென்டர்ல ஜாயிண்ட் வந்து போட்டுக்கிட்டேன். அதுக்கு அப்புறமா இந்த மெயின் கிளாத் இருக்குல, சோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு இதையும் வந்து அடிச்சு திருப்பியாச்சு.
அடுத்து வந்து நம்ம மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் அட்டாச் பண்ணோம்ல, அதையும் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி 2 ஸ்லீவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பஃப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் பாட்டமில் வந்து ஒரு டைரக்ஷன் வைக்கிறீங்க அப்படின்னா, மேலே வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ப்ளீட்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு பஃப் வந்து கொஞ்சம் அந்த எம்போஸ்டாக தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த ப்ளவுஸ் கிளாத்லேயே இந்த மாதிரி நான் பார்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுவும் நார்மலாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வி ஷேப் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம அடுத்தது பாடிஸோட ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பாடிஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ரெடி பண்ண போகிறது பாட்டம். ஸோ லைனிங்கை ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பாட்டமில் மடித்து தைச்சிருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அகலமாக லென்த்தாக வந்து கிளாத் எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம குட்டீஸ்க்கெல்லாம் பேக் சைடு ஒரு நாட் கட்டுறதுக்காக வைப்போம் இல்லையா ஃப்ராக்லலாம். ஸோ அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அகலமாக வந்து இந்த நாட் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம பாடிஸையும் மெயின் கிளாத் இது எல்லாத்தையும் ப்ளீட்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு சைடில் வந்து இந்த நாட்டை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், லுக் வைஸும் நல்லாயிருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் வேஸ்ட் பெல்ட்டே வந்து ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கு இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனல் லுக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பேக்கு. நீங்கள் வேணும்னா நாட்டை நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஒரு ஒன் சைடாக இது இந்த நாட் வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி எங்கே வேணால் கட்டிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஹேங்கிங்கு உங்களுக்கு பேக் சைடு நாட் வச்சுருக்கோம். அண்ட் ஸ்லீவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த பார்டர் ப்ளவுஸோட பார்டர் கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அதுவும் லேஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்கோம். அண்ட் ஃப்ரண்ட்டில் க்ரஷ்டு பட்டி கொடுத்துட்டு இந்த லுக்கு வந்து நம்ம ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கு ரெடி பண்ண அந்த ஷால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு நல்லா அகலமாகவும் இருந்ததுனால உங்களுக்கு நம்ம ஷால் வந்து சாரீலேயே நம்ம தைச்சிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை, செப்பரேட்டாக நம்மளுக்கு எடுத்து எவ்வளோ ஷால் லென்த் கிடைக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் என் வீடியோஸை வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.